இண்டிவிஜுவல் வீட்டில் கட்டியிருப்பாங்க, தவறாக கட்டியிருப்பாங்க. அவங்க சாமி ரூம்னு நினச்சி நார்த் ஈஸ்ட்டில் எனது ஈசானியன்றதுனால சாமி கும்பிடலாம் அப்படின்னு. சாமி கும்பிட்ற இடம் தான் அது, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அந்த ஈசானியங்கிறதே ஒரு பூஜை ரூமுக்கு வைக்கக்கூடிய இடம் தான். அதனால் ஆனால் அந்த வைக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு தவறு பண்ணிடுறாங்க. இதை சொன்னாங்களே தவிர இது இது எப்படி பண்ணணும்னு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அதனால தான் தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே என்னென்னமா மாஸ்டர் பெட்ரூம் நான் சொன்ன அந்த டயக்னல் இங்கேருந்து தான் போகும். அந்த பெட்ரூமை விட இது பெருசாக உங்களால் கட்ட முடியும் பூஜை ரூம்னா பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஒரு 10க்கு 10 ரூம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் பெட்ரூம். நீ 11க்கு 11 நீங்கள் சாமி ரூம் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோ, ஆனால் வச்சுக்க முடியாது. ஏன்னா பெட்ரூமே 10க்கு 10 போது 11க்கு 11 சாமி ரூம் கட்ட முடியும். அது 2000 ஸ்கொயர் ஃபீட் மேலே கட்டுறவங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது இது. ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு 16 பெட்ரூம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு 20 சாமி ரூம் போட்டுக்கோ, இல்லை ஹாலாக போட்டுக்கோ, அப்போ வச்சுக்கோ சாமியை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே அடைச்சிடுறாங்க. அதை சின்னதாக ஒரு ரூமை போட்டு அடைச்ச உடனே நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் வென்டிலேஷனும் சன்லைட்டும் வராததுனால அவங்களுக்கு செல்வ செழிப்பு இழக்கிறாங்க. ஃபைன் சார். இப்போ அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த வாழை மட்டும் 2 எள்ளு மாதிரி போட்டு ஒரு வாழை மட்டும் உடச்சிருக்காங்க. இது பண்ண முடியும் அவங்களால. அது பண்ண முடியும். ஆமாம், இந்த மாதிரி ரெமெடி கொடுத்துரு, அது முடியும் அவங்களால. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.